Hi viewers, very warm welcome to the World of Education channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தன் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் என்னென்ன எப்படி அதை வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்டேட் யூன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே அண்ட் இந்த கோடுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணுன்ற ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே தென் வந்து நீங்கள் மேலாவும் டைப் பண்ணலாம். அந்த ப்ரோக்ராமோட ஃபுல் லாஜிக் வந்துட்டு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு யூசர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்கணும். ஓகே லிஸ்ட்டை வந்துட்டு யூசர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்கிட்டு அந்த யூசர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்கியிருப்போம் லிஸ்ட்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணணும். அதுதான் வந்து நம்மளோட கோல். ஓகே கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு இங்கே வேண்டாம், கொஞ்சம் மேலே போகலாம். ஓகே நம்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகே இந்த நம்ஸ் அப்படின்னு ஒன்றும் இல்லை, நம்பர்ஸை வந்துட்டு இன்புட் வாங்க போகிறேன். அதுக்காக நம்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே இதில் தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம் நம்மளோட எலமெண்ட்ஸ். ஓகேவா லிஸ்ட் ஆஃப்னு கொடுத்துக்கிறேன். ஓகே எதுக்காக அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிஸ்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் நம்மளோட நம்பரை வந்துட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே இன்ட்டு கமா இன்புட்னு கொடுக்குறேன். ஓகே இந்த இன்புட் ஆஃப்குள்ளே தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்புட்டை வாங்கணும். ஓகே இன்புட் ஆஃப்ன்ற கீவேர்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை வாங்க முடியும். ஓகே இந்த கீவேர்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா தென் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மறக்காமல் டாட் ஸ்பிளிட்னு கொடுங்க. ஓகே ஸ்பிளிட் ஆஃப்னு கொடுக்கணும். நான் வந்து இந்த லைனோட மீனிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கொஞ்சம் ஓகே ஜஸ்ட் அ மினிட். ஓகே இதோட மீனிங் என்ன அப்படின்னா நீங்கள் நம்ம இன்புட் ஆஃப் அப்படின்றது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா யூசர்கிட்ட இருந்து அந்த நம்பரை வந்துட்டு இன்புட்டை வாங்கிடும். அது வந்துட்டு யூசர் வந்து ஸ்பேஸ் பண்ணி கொடுத்தாலும் இல்லை ஸ்பேஸே வந்துட்டு செப்பரேட் பண்ணாமல் கொடுத்தாலும் சரி. ஓகே வாங்கிட்டு இது வந்து தனித்தனி எலமெண்ட்ஸாக என்ன பண்ணிடும் அப்படின்னா கமா போட்டு செப்பரேட் பண்ணிடும் இந்த டாட் ஸ்பிளிட் ஆஃப் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேப் ஆஃப் இன்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்தையும் இண்டிஜராக கன்வெர்ட் பண்ணிடும். இந்த லிஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் டேட்டா டைப்பாக மாற்றிடும். தட் மீன் ஒன்றும் இல்லை, லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிடும். ஓகே இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் லைன் போகலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சீன் அப்படின்ற ஒரு செட்டை கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே எனக்கு மொத்தம் வந்து 2 எம்டி செட் தேவை. ஓகே எதுக்குன்ற சொல்கிறேன். ஓகே டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே டூப்ளிகேட்ஸ்னு கொடுத்துட்டு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்டி செட்டை தான் கிரியேட் பண்ண போகிறேன். எதுக்காக 2 எம்டி செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி செட்டில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். இன்னொரு எம்டி செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ், அதாவது மறுபடியும் வந்திருக்கும் பார்த்தீங்களா ஒரு சில எலமெண்ட்ஸ், அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே இப்போ உங்களுக்கு ஏன் வந்துட்டு 2 செட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே அடுத்த லைன் போகலாம். அடுத்து என்ன அப்படின்னா ஃபார் லூப். ஓகே இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கேரக்டரையும் எடுத்துட்டு ஒவ்வொரு கேரக்டரை எடுத்து என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்துட்டு சீன்ன்ற செட்டில் ஆல்ரெடி இருக்கான்னு செக் பண்ணணும். இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி இருக்குது, அப்போ மறுபடியும் ஒரு தடவை வந்திருக்கும் இல்லையா, அப்போ வந்துட்டு டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் டூப்ளிகேட்டில் ஸ்டோர் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா சீன் அப்படின்ற செட்டில் ஸ்டோர் பண்ணுவோம். இதுதான் வந்து நம்மளோட லாஜிக். ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் நம் இன் நம்ஸ். ஓகே அதாவது நம் அப்படின்றது இந்த நம்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்க ஒரு சிங்கிள் கேரக்டர். ஓகே இதை எடுத்துட்டு இஃப் நம் இன் இஃப் கண்டிஷனில் என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா நம்மன்ற சீனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். இஃப் நம் இன் சீன், அதாவது நம் அப்படின்ற இந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா சீன் அப்படின்ற இந்த செட்டில் இருந்தது அப்படின்னா டூப்ளிகேட் அப்படின்றத ஆட் பண்ணிடு அப்படின்னு அர்த்தம். ஓகே அதாவது ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு ஆல்ரெடி வந்திருக்கு. அதனால் என்ன பண்ணிடணும் அப்படின்னா டூப்ளிகேட் அப்படின்ற செட்டுக்குள்ள இதை வந்துட்டு ஆட் பண்ணிடணும் அப்படின்றது மீனிங். ஓகே ஆட் ஆஃப் நம். ஓகே இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் வந்து பண்ணணும். ஒருவேளை எல்ஸ், அதாவது இல்லை அப்படின்னா அந்த அந்த கேரக்டர் வந்துட்டு சீன்லேயே வந்து இல்லை அப்படின்னும் போது அது வந்து புது எலமெண்ட். சீன் அப்படின்ற செட்டுக்குள்ளே என்ன பண்ணிடணும் அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணிடணும். ஓகே ஆட் ஆஃப் அந்த நம்ம வந்துட்டு என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே இதுதான் வந்து நம்மளோட ப்ரோக்ராம். நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 99% முடிஞ்சது. ஓகே இன்னும் ரிமைனிங் 1% என்ன அப்படின்னா நம்மளோட வேல்யூ வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்து டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் ஆர்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே எதில் நம்ம டூப்ளிகேட் எலமெண்ட் ஸ்டோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டூப்ளிகேட் அப்படிங்கிற லிஸ்ட் தான். அந்த செட்டு. ஓகே அந்த செட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லிஸ்ட்டாக மாற்றிக்கிறேன். அப்படின்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா, அதுக்காக. ஓகே செட்டாக கூட அப்படியே பிரிண்ட் பண்ணலாம். இட்ஸ் ஓகே.
நம்ம வந்துட்டு லிஸ்ட்டை அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் செட்டை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ லிஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும், அவ்வளோதான். ஓகேவா? இட்ஸ் ஓகே. ஸோ என்டர் நம்பர்ஸ்ன்னு கொடுக்குது இல்லையா? ஸோ இதை வந்து நான் வந்துட்டு ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸை வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ டூப்ளிகேட்ஸை கண்டிப்பாக வந்துட்டு இதில் நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்க தான் செய்யுது. ஓகே ஓகே, நான் வந்து நிறைய நம்பர்ஸை வந்துட்டு என்டர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே என்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்னா ஸ்பேஸ் வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஸோ அதான் வந்து இங்கே பிரச்சனை. சாரி. ஸோ ஸ்பேஸில் செப்பரேட் பண்ணி கொடுக்காட்டி வந்துட்டு ஒரே ஒரு எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ணிடும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட அவுட்புட். ஓகே, ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தென் வந்துட்டு த வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அண்ட் லைக் பண்ணுங்கள். தென் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.